தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர் மற்றும் நீக்கப்பட்ட பதிவாளர் இடையிலான மோதலால் புதிய பதிவாளர் பதவியேற்க 3 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உருவானது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? பதிவு செய்யலாம். அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர் சங்கருக்கும் அதே போல் நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் இருவருக்கும் கடந்த சனிக்கிழமை முதல் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவரும் ஒருவருக்கொருவர் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்ட நிலையில் இன்று புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் என்பவர் பதவியேற்பார் என துணைவேந்தர் சங்கர் அறிவித்திருந்தார். இதனால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து வல்லம் காவல்துறையினர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் வெற்றி செல்வன் பதவி ஏற்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்தது. காரணம் என்னவென்றால் பதிவாளர் உள்ளறையை நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் பூட்டி வைத்திருந்தார். இதே போல வெளி அறையை துணைவேந்தர் சங்கர் பூட்டி வைத்திருந்தார். இதனால் பதவி ஏற்பதில் தொடர்ந்து 3 மணி நேரம் என்பது பிரச்சனை நீடித்தது. ஆனால் நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் நான் தான் தொடர்ந்து பதிவாளராக இருப்பேன் என தலைமை செயலாளர் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனால் புதிய பதிவாளர் பதவி ஏற்கக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காவல்துறை உதவியுடன் உள் அறையை ஊழியர்கள் திருப்புலி கொண்டு கதவை உடைத்தனர். இதனை அடுத்து புதிய பதிவாளர் வெற்றி செல்வன் உள்ளே சென்று தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜின் ஆதரவாளர்கள் காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலைமை செயலாளர் உத்தரவு இருக்கும் போது எவ்வாறு நீங்கள் கதவை உடைப்பீர்கள் என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் துணைவேந்தர் உத்தரவு இருக்கும் போது வாய்மொழி உத்தரவு செல்லாது, எனவே அவர்தான் புதிய பதிவாளராக பதவி ஏற்பது யாராலும் தடுக்க முடியாது என அவர்கள் காவல்துறை தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு புதிய பதிவாளராக வெற்றி செல்வன் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் நீக்கப்பட்ட பதிவாளர் தியாகராஜன் தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறார். அவர் தற்போது தலைமை செயலாளரிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவது மற்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வாருங்கள், எனவே நீங்களே பதிவாளராக தொடருங்கள் என கூறியதாக அவர் கூறினார். எனவே அந்த அறைக்கு செல்லாமல் எனது பணியை வேறு ஒரு அறையில் அமர்ந்து நான் பதிவாளராக தொடர்ந்து செயல்படுவேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் புதிய பதிவாளர் வெற்றி செல்வன் தற்போது இந்த அறையில் உள்ளே தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார். துணைவேந்தருக்கும் நீக்கப்பட்ட பதிவாளருக்கும் இந்த 3 நாள் நடந்த மோதல் என்பது உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் யார் பதிவாளராக செயல்படுவார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளது. இருவரும் நான் தான் பதிவாளர்கள் என்று கூறி வருகின்றனர். எனவே தலைமை செயலாளர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் பேராசிரியர் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராமனியா, தகவல்களுக்கு நன்றி குருநாதன்.